தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 7 முதல் 12 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 12வது வாக்கியம், ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்பவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. அப்போ மற்றவர்கள் எனக்கு நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கின்றேனோ, மற்றவர்களிடத்திலிருந்து நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கிறேனோ அது நான் மற்றவர்கள் செய்ய வேண்டும். உதாரணம், அன்பை நான் எதிர்பார்க்கின்றேன் என்றால் நான் அன்பு செய்ய வேண்டும். மற்றவர்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்றால் நானும் அவர்களை மன்னிக்க வேண்டும். மற்றவர்கள் என்னை புரிந்து கொண்டு அனுசரித்து போக வேண்டும் என்றால் நானும் புரிந்து கொண்டு அனுசரித்து போக வேண்டும். இதனுடைய அர்த்தங்கள். அப்போ நான் செய்தால் எப்படி சரி, தெரியாமல் நான் பேசிவிட்டேன், தெரியாமல் நான் செய்துவிட்டேன், அது நீங்கள் ஏன் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று நான் சொல்கிறேன் என்றால், அதே மாதிரி மற்றவர்களும் அது தெரியாமல் பேசிவிட்டார்கள், தெரியாமல் அவர் செய்துவிட்டார்கள், நானும் அது சீரியஸாக அது எடுக்கக்கூடாது. அப்போ இது எங்கே ஆரம்பமாகும்? குடும்பத்தில் நாம் பேசுகிற பேச்சுக்கள், நம்முடைய செயல்பாடுகள், அங்கே நாம் ஒருத்தர் புரிந்து கொண்டு அன்பு செய்து வாழ்கிற சமயத்தில் இதோ ஆட்டோமேட்டிக்காக இந்த உலகத்தில் நம்மளால் வாழ முடியும். ஆகவே மற்றவர்களிருந்து நாம் என்ன எதிர்பார்க்கணுமோ அது நாம் செய்வோம். அது குடும்பத்தில் நாம் ஆரம்பிப்போம். மீதியெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, நல்ல ஒரு வாழ்க்கை வாழ நீ தாமே எங்களுக்கு வழியை தந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை அன்பு செய்வது போலவே அயலாரையும் அன்பு செய் என்று நீ சொல்லியிருக்கின்றேன். இதோ நாங்கள் அதை கடைப்பிடித்து வாழக்கூடிய வரத்தை எங்களுக்கு தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.